எண்ணங்கள் ஆயிரங்கள் இருந்துச்சு, எனக்குள்ள உணர்ச்சிகள் ஆயிரங்கள். அதை செத்து போனதான் ஊழியம் செய்ய முடியும் என்ற எண்ணத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். என்னுடைய கட்டுப்பாட்டுகள் ஆயிரம் இருந்துச்சு. நான் சுகமாய் வாழ வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தேவன் அனுமதி கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 12 வருஷமா என்னுடைய பிள்ளையின் பிறந்தநாளை கொண்டாடவில்லை. என்னுடைய பிள்ளையின் பிறந்தநாளுக்கு நான் இருக்கவே இல்லை. என்னுடைய ஆசை அது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணுப்பா, 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு, செல்ல பிள்ளை. அப்ப போய் என் பொண்ணை பார்த்து சொல்ல, 10 ஆம்பளை பிள்ளைக்கு சமமா நீங்க அப்படின்னு. ஒரு நாளும் ஒரு வருஷமும் என் பிள்ளையோடு நான் கொண்டாடவில்லை தேவனுக்காக. ஆனா கஷ்டம். ஐயோ நான் அப்படியே ஆகிட்டோம், ஆசை இருந்துச்சு. ஆனா அதை சாகடிக்கணுமே, அதை சாகடிக்கணுமே. இதுதான் ஊழியம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கொண்டாட்டம் அல்ல. உன் கொண்டாட்டம் திண்டாட்டமாய் மாறினால் கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை முன் தள்ளிக்கொண்டே. உன்னுடைய நன்மை தீமையாய் மாறினால் கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ உன்னை முன் தள்ளிக்கொண்டே போகிறாய். உன் இன்பம் துன்பமாய் மாறினால் கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ உன்னை முன் தள்ளிக்கொண்டே போகிறாய். அதற்கு அவமானங்கள், கனவீனங்கள், பணங்கள், பசிகள், பட்டயங்கள், வியாதிகள் வந்தால் கூட நீ உன் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு you push yourself, you push yourself, you don't deny, you don't give excuses. நீ காரணம் சொல்ல மாட்ட. நீ உன்னை தள்ளிக்கொண்டே போகிறாய், உன்னை தள்ளிக்கொண்டே போகிறாய். உன் ரத்தத்தை விட்டு கீழே இறங்குகிறாய், உன் மாளிகை விட்டு கீழே இறங்குகிறாய், உன்னுடைய சுகமான வாழ்க்கையை விட்டு கீழே இறங்குகிறாய், உன்னுடைய ஆடுகளை விழுத்து விடுகிறாய், உன்னுடைய ஆசைகளை விழுத்து விடுகிறாய். Because God's will is more than your desire. God's will more than your money. God's will more than your power. God's will is more than your ministry. தேவ திட்டம் ஊழியத்தை விட மேன்மையானது. தேவ திட்டம் செய்யாத ஊழியம் இல்லையா? இன்னைக்கு ஊழியெல்லாம் பயங்கரமா கலர்ஃபுல்லா போகுது. இங்கிருந்து 10, அங்கிருந்து 10, இங்கிருந்து 10. கேட்டா நான் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன்னா கலர்ஃபுல் ஊழியம், பவர்ஃபுல் ஊழியம். டிக்கெட் காது அடிக்கிறது, காது கேட்குதா, மூக்கு வருதா, தொப்பை குறையுதா, வெயிட் குறையுதா, ஆம்பளை பிள்ளை பொண்ணு வேணுமா, பேர் சொல்லி கூப்பிட்டு யார் அந்த லட்சுமி, யார் அந்த கட்சுமி, யார் அந்த டச்சுமி சொல்லி ஏமாத்தி வஞ்சித்து ஒன்னு வேற திசைக்கு கொண்டு போகிற கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள். இந்த சர்க்கஸ் எல்லாம் பார்த்து 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 1% சத்தியத்தில் இருக்குதான் டவுட்டா இருக்கு எனக்கு. நான் ஆன்லைன் எல்லாம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஜனங்க அப்படியே திரளாய், தாகமாய், ஆசையாய் கத்தக்க முடிந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜென்ரேஷன் இல்லப்பா. ஒரு தம்பி கிடைச்சிருந்தான். நானும் என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் டீ குடிக்க போனோம். டீ குடிச்சிட்டு தம்பி என்னை பார்த்துட்டு வந்தானா, எனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியல தம்பி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கேன். என் நைட் ரெகுலராக வரும். கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை, 2 பிள்ளை. நான் கேட்டேன், தம்பி எப்படி இருக்கேன்னா, நான் உங்களால தான் நல்லா இருக்கேன். நீங்கள் காரி துப்புன துப்பு தான் எனக்கு நல்ல கணவனாக வச்சிருக்கு. எப்படி நீங்கள் காரி துப்புன துப்பு தான் என்ன ஒரு நல்ல கணவனா நல்லா இருக்கிறேண்ணா. ஆனால் இன்னைக்கு திட்டினா எல்லாம் ஓடிடுறாங்கண்ணா. நான் சொன்னேன், ஆமாம் ஃப்ரான்சிஸ் தம்பி, இன்னைக்கு ஜென்ரேஷன் வேறடா. திட்டினா அப்படியே 7 மடங்கு சூரிய அக்னி வர்றது போல சூடு சொர்ண அட்டா அட்டா. நம்மெல்லாம் இயேசுவை விட ரொம்ப பரிசுத்தம்ப்பா. பக்கத்தில் கை பிடிச்சி நீ இயேசுவை மிஞ்சிச்சடா. அதனால தான் உனக்கு சிலுவைலாம் கிடைக்காது. இயேசுவை மிஞ்சினவனுக்கு என்ன இல்லை, சிலுவை இல்லை. ஏன்னா இயேசுவை போல வாழ்ந்தா அந்த சிலுவையை சுமக்கிற பாக்கியம். இயேசு போல வாழ நீ சிலுவை சுமக்க மாட்ட, கீழக்கிட்டு உலகத்தின் பாரத்தை சுமந்துன்னு போவ. சூடு சொர்ண கர்த்தருக்கு வாழணும்னா என்ன இருக்கக்கூடாது, சூடு சொர்ண இந்த ரோசம் ஏத்துமே கூடாது. ஆண்டுக்காக வாழணும். கனத்தை இறக்கணும், மரியாதையை இறக்கணும், சாப்பாடை மறக்கணும், தூக்கத்தை மறக்கணும். பிள்ளை அப்போதான் அவன் ஊழியர் போகும்போது நெஞ்ச கல்லாக்கிட்டு போயிடணும். அப்போதான் மனைவி என்னங்கன்னு வருவான், வாங்கி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மிலிட்ரிக்காரங்க மாதிரி ரிப்பப்ளிக் டேக்கு எல்லாம் மொபைல் ஒரு பாட்டு வந்துச்சு, சந்தேஷா ஆத்தி ஹே அம்மே புல்லாத்தி ஹே கரு கபு அப்படி அந்த மிலிட்ரி பாட்டு. பாவம், அது மிலிட்ரிக்காரங்க பாட்டு.
அது எந்த சினிமா பாட்டானு தெரியாது. ஆனால் மிலிட்ரிக்காரங்களுக்காக அந்த பாட்டு ஒரு பையன் பாடுறான், அழுதுகிட்டே பாடுறான். மிலிட்ரிக்காரன் வாழ்க்கை பாருங்க. டாட்டா சொல்லிடலாம், கல்யாணம் ஆனவன் ஒருத்தர் போயிடுறான், என்கேஜ்மெண்ட் ஆகுது, கல்யாணத்துக்கு வரும்போது பணமாக வரும். நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக வாழும்போது உணர்ச்சி, கவர்ச்சி எல்லாத்துக்கும் செத்து போனால் தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அவன் திட்டினா இவன் திட்டினா, சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னா கூட தேவ திட்டம். தூங்கலைன்னா கூட இல்லைங்க, காசு இல்லைன்னா கூட, மரியாதை கிடைக்கலன்னா கூட, சூடு சொன்ன இல்லாம ஒரு விஷயத்தை செய்ய முடியுமானால் அது தேவ திட்டம் மட்டும்தான். காசு இல்லாம ஒரு விஷயம் செய்ய முடியுமானால் தேவ திட்டம் மட்டும்தான். மைக் இல்லாம ஒரு விஷயத்தை செய்ய முடியுமானால், பேதுரு போறார், அப்பா என்கிட்ட தங்கம் இல்லை,